நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு bra வந்து wear பண்றதுல கப் சைஸும் அந்த ஸ்ட்ராப்பும் தான் ரொம்ப அவசியம் ஒரு bra-க்கு, ஒரு பெர்ஃபெக்ட் bra-க்கு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து தப்புங்க. And to be very honest, சச்சி ஒரு தடவை இந்த மாதிரி அந்த சிலிக்கான் வச்சு போட்டா அப்படியே கொப்பளமா இருந்தது. என்னடி அப்படியே தண்ணி போட்டு அப்படியே ஆடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. லைக் நம்மளோட பிரஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ப்ராப்பரா இருக்காது. ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராப் நம்ம போடுவோம்ல, சம்டைம்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ரெட்டா இருக்குடா, என்னடா பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா. இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து அப்படியே லூஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு, இறங்கி போய்கிட்டே இருக்குன்னா அப்போ உங்களோட இப்போ வந்து நமக்கு வந்து பூப்ஸ் வந்து கீழே இருக்கு, ரொம்ப இறங்கி போயிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு டாபிக். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம சேனல்ல ரொம்ப ஹிட்டான ஒரு டாபிக்ங்க. அதுதான் வந்து பிராஸ் பத்தி தான் வந்து பேச போறேன். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஆன் பிரா பத்தி தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து நான் ரீசெண்டா ஆர்டிக்கல்ல வந்து பார்த்தப்ப வந்து எனக்கு அதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேற லெவல் இன்ஃபர்மேஷனா இருந்தது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பிராஸ்ல இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு என்லைட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சில இன்னர்ஸ் எல்லாம் வந்து ஷைவேல இருந்து வந்து பிக் பண்ணிருக்கேன். அதுவும் வந்து ஒரு குட்டி ஹால் வீடியோவா உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு பிரா வந்து வேர் பண்றதுல கப் சைஸும் அந்த ஸ்ட்ராப்பும் தான் ரொம்ப அவசியம் ஒரு பிராக்கு, ஒரு பெர்ஃபெக்ட் பிராக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து தப்புங்க. ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் படிச்ச பிறகு இதுல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்டான பிராக்கு வந்து மெயின் பாயிண்டான விஷயம் அப்படின்னா அந்த பேண்ட் தான். நம்ம பின்னாடி பேண்ட் போடுறோம்ல, அதுதான் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு அண்ட் பெர்ஃபெக்டான ஒரு பிரா வேணும்னா நீங்க அந்த பேண்ட் வந்து செக் பண்ணிக்கணும்ங்கறாங்க. சோ அதை எப்படி வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு பிரா வேர் பண்றீங்கன்னா அந்த பேண்ட் கிட்ட நீங்க உங்க விரல் வந்து ஒரு விரல் நீங்க இப்படி போட்டு பாத்தீங்கன்னா அது வந்து கம்ஃபர்டபிளா உள்ளார போயிட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருந்தாதான் பெர்ஃபெக்ட் பிரான்னு சொல்றாங்க. ரொம்ப டைட்டா இருந்து இந்த விரல் கூட உள்ளார போல ரொம்ப டைட்டா இருக்குன்னா கண்டிப்பா முன்னாடி செஸ்ட் பகுதி வந்து உங்களுக்கு அந்த பஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? பட் அதுவே வந்து இன்னும் வந்து லைக் 3 விரல் போடுற அளவுக்கு ரொம்ப லூஸா இருந்தாலும் அதுவும் வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் கிடையாது, பெர்ஃபெக்ட் பிரா கிடையாது. அண்ட் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கும், நம்ம ப்ராப்பர் பிரா வந்து வேர் பண்றது கிடையாது. ஓகேங்களா? சோ நான் இது நாள் வரைக்கும் அந்த கப் சைஸும் இந்த ஸ்ட்ராப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து தப்பு. அந்த பேண்ட் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேண்ட் வந்து நல்ல குவாலிட்டியான பேண்டா இருக்கணும். அதே சமயம் அந்த பேண்ட் வந்து நல்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து கொஞ்சம் வாங்குறதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வாங்குறேன். ஸோ பிராண்டட்ல தான் வாங்குறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அண்ட் ரீசெண்டா நான் வந்து ஷைவேலையும் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டுக்காகவே வாங்கினேங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் பாருங்க எந்த மாதிரி இருக்கு. அண்ட் எலாஸ்டிசிட்டி பாருங்க, இந்த எலாஸ்டிசிட்டி பாருங்க எவ்வளவு நல்லா ஒரு எலாஸ்டிசிட்டியா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல அந்த மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டின் ஃபினிஷ் ஃபேப்ரிக். அண்ட் உள்ளார ஓகேங்களா மெயினா மென்ஷன் பண்ணணும், இந்த இடத்துல சம்டைம்ஸ் சிலிக்கான் ரப்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்மளோட கிரிப்போட ஒட்டிட்டு நம்ம ஸ்கின்னோட ஒட்டி இருக்கும். அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட், சச்சி ஒரு தடவை இந்த மாதிரி அந்த சிலிக்கான் வச்சு போட்டா அப்படியே கொப்பளமா இருந்தது. என்னடி அப்படியே தண்ணி கூத்து அப்படியே ஆடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி இருந்தா அந்த சிலிக்கான் ஸ்ட்ரிப்னால தான் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளெயினா இருக்கிற ஸ்ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேண்ட் பாருங்க எந்த அளவுக்கு பயங்கர கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுலயும் வந்து அந்த 2 பட்டன் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நீட்டா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், அதுதான் மெயின். ஸோ இது ரீசெண்டாக நான் வந்து நம்மளோட ஷைவேலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஷைவேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து சுசி அப்படின்னு சொல்ற ஒரு ஃபுல் பேரை வந்து படிச்சிடுறேன். சுசி பேலட் பிங்க் பேடட் வயர் டெமி கவரேஜ் ஃபுல் லேஸ் பிரைடல் பிரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் சீசன்லாம் வருது. நிறைய பிரைட்ஸ் டு பி எல்லாம் வந்து நீங்க வந்து தேடிட்டு இருப்பீங்க எந்த சைட்ல வந்து நமக்கு நல்ல ஒரு பிரைடல்
பிரைடல் பிராஸ் கிடைக்கும்ட்டு. ஸோ இவங்களோட ரீசெண்ட் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கவும் போறேன். இதெல்லாம் வந்து பிரைட்ஸ் டு பி வந்து நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது லைக் பெண்களுக்கு ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட பிரெஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ப்ராப்பரா இருக்காது. ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு சின்னதா இருக்கும். இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பர்சனலா கூட ஒரு தடவை மெயில்ல வந்து எனக்கு இது வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப மனசார எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்வேன்னா, அவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. லவ் யுவர் செல்ஃப். ஆக்சுவலா நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், செரிஷ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மாதிரி நான் உங்களை பயங்கரமா வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலா வந்து இந்த நம்மளோட லைக் கப் சைஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. பிகாஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம மாடல்ஸ் ஒன்றும் கிடையாது. வி ஆர் ரியல் லைஃப் மாடல்ஸ். நம்ம லைஃப்ல நாம தான் மாடல்ஸ். நம்ம வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஆனா உங்களுக்கு வந்து வெளியே போறதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங் சிச்சுவேஷனா இருந்தா நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, கப் வச்ச பிராஸ் எல்லாம் நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம். கப் வச்ச பிராஸ் நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ட் ஈக்குவல் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த கப் வச்சதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரு சைட்ல வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ட்ராவா வந்து பேட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சைட்ல ஹெவியா இருக்கு, ஒரு பெருசா இருக்கிற சைட்ல இருக்க பேடை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு சைட்ல வந்து உங்களுக்கு அந்த பேட் அது இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டும் ஈக்குவல் ஷேப்ல இருக்கும். அண்ட் நீங்க ஓவரால் நீங்க அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ் போடும் போதும் நல்ல ஈவனான ஒரு அப்பியரன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பிரைடல் பேடட் பிராஸ். ரொம்ப அழகா இருக்கு. கலர் பாருங்க, ரெட் வைன் கலர், வேற லெவல்ல, சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்ல் மாதிரி எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து லைக் ஒரு ஸ்டாப் மாடல் மாதிரி கொடுத்திருக்காங்க. லைக் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு டக்கா ஒரு மாதிரி அதை ஆட் பண்றதுக்கு வேண்டி இது வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நல்லா வந்து கட் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணி பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் இந்த மாதிரி இருக்குங்க. பட் இதுவுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. பிகாஸ் இவங்க பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, இங்க இருந்து அப்படி சின்னதெல்லாம் வரல, ஓகேங்களா. இங்க இருந்து ப்ராட் கொடுத்து, ஓகேவா, இந்த ப்ராட் கொடுத்து அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போறாங்க. ஸோ இந்த ப்ராட்னஸ் என்ன பண்ணும்னா, இங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் கொடுக்கும். கம்ஃபர்ட் கொடுக்கும் போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாடா அப்படியே ரிலாக்ஸேட்டா இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு போட்ட மாதிரி கூட இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி மாடல்ல பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பர்டிகுலரா வந்து ப்ராடா இருக்கணும். போக 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 அப்படியே தின்னாகி அந்த பூக்கோட இணைஞ்சிடணும். இந்த பிராவோட பேர் வந்து சுசி சாங்கரியா ரெட் பேடட் வயர்ட் ஸ்ட்ராப்பி நெக்லைன் லேஸ் பிரா. சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணும்போது 2 சைட்லயும் வந்து ஈவன் ஷேப் வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ நமக்கு வந்து அந்த பாதரிங் இருக்காது. ஐயோ ஒன்னு சின்னதா இருக்கு, ஒன்னு பெருசா இருக்குன்னு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இல்ல ரொம்ப எவிடென்ட்டா தெரியுதுன்னா தான் நீங்க வந்து அந்த ரிமூவபிள் பேட் டைப் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப என்கிட்ட இல்ல, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வாங்கி வேற இதுல காமிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்ததும் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைட் லாவெண்டர் கலர். எனக்கு இந்த கலர் இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட் ஆகுறேன். நிஜமாவே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே லைட் கலர்ஸ் இல்லைங்களா. லைட் கலர்ஸ் வரும்போது இந்த சம்மருக்கு வந்து நம்ம வந்து டார்க் கலர்ஸை விட லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நம்ம இது ஃபுல் டே போட்டுட்டு இருக்க போறோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எரிச்சலா கசகசன்னு இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லையா. அதனால நம்ம லைட் கலர்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அது இல்லாம நமக்கு வந்து ஸ்வெட் வந்து அதிகமா ஆகாது. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து அந்த ஒரு ஃபீல் புரியும் நான் சொல்றது. அண்ட் இந்த பிராலையும் வந்து ஒரு அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஷேப் தாங்க. பாருங்க, இந்த ஷேப் வந்து எவ்வளவு அழகா எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஷேப்பை இப்படி கொண்டு வரும்போது அந்த லேஸும் வந்து இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. இதுவும் வந்து ரொம்ப ஆடட் அழகுன்னு சொல்லலாம். இதுக்குள்ளலாம் நீங்க வந்து லைக் நான் வந்து அதை என்ன சொல்றது, லைக் சீ த்ரூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து இப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போறாங்க, மால்தீவ்ஸ் போறாங்க, லைக் இந்த வந்து ஹனிமூனுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைக் இந்த ஒரு இந்த பிரா போட்டுட்டு அதுக்கு மேல லைட்டா ஒயிட் கலர் சீ த்ரூ டாப் எல்லாம் வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவ்வளவு அழகா எலகெண்டா ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து லைக் நிறைய போட்டோஸ்க்கெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதுலயும் வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப் தான் சொல்லுவேன். அந்த ஸ்ட்ராப் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஷைவேல இங்க வந்து ப்ராடா இருக்கும், இங்க வந்து அப்படியே நீட்டா அழகா எடுத்துட்டு போவாங்க. அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல அந்த லேஸ் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்க அந்த
satin finish கொடுத்திருக்காங்க and இன்னும் ஆடடா வந்து பண்றதுக்கு வேண்டி இந்த bra வந்து இன்னும் அழகுபடுத்துறதுக்கு வேண்டி இந்த சைடுலயே வந்து இந்த லேஸ் வர்க் கொடுத்திருக்காங்க சோ பின்னாடி முன்னாடி எந்த டைப்ல இருந்து பார்த்தாலுமே இது வந்து அவ்வளவு பியூட்டி ஆட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இப்பெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வாவ் இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம கிட்ட இருக்காதா அப்படின மாதிரிலாம் ஃபீல் ஆகுற அளவுக்கு அவ்வளோ மாடல்ஸ் வந்து ஷயவேல இருக்கு சோ டெஃபினட்டா நீங்க வந்து அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இவ்ளோலாம் இருக்கா இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு Taabu Dusky Orchid padded wire-free bottom lace plungy bra okay இன்னொரு டிப் இது வந்து நான் நம்மளோட previous வீடியோஸ்லயே வந்து சொல்லிருப்பேன் இப்போ வந்து நமக்கு வந்து boobs வந்து கீழ இருக்கு ரொம்ப இறங்கி போயிருக்கு அப்படினு இருக்குறவங்களுக்கு நீங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணலாம் ஆனா boobs பெருசாவும் இருக்குறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த underwire bras வந்து யூஸ் பண்ணுங்க பட் அது வந்து அட்வைசபிள் கிடையாது எங்கயாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து ரொம்ப பிரசன்டபிளா போகணும் அப்படினு நினைக்கும்போது நீங்க இந்த underwire வெச்ச bras வந்து வேர் பண்ணிக்கோங்க சோ இந்த underwires வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த இதுக்கு கீழ வந்து ஒரு வயர் மாதிரி கொடுத்திருப்பாங்க அது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா இருக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட boobs அப்படியே லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் அந்த boobs வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்து அந்த ஷேப்க்கு கொண்டு போய் அப்படியே ஆர்ச் மாதிரி வெச்சிருப்போம் சோ அந்த ஆர்ச் மாதிரி வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும் நம்ம எந்த saree dress சுடிதார் டி-ஷர்ட் எது போட்டாலும் அவ்வளவு நீட்டா அழகா காட்டும் and அதுக்கு நீங்க வந்து பேடட் வெச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல அண்டர்வயர் மட்டும் இருந்தாலே போதும் உங்களோடது பியூட்டிஃபுல்லா அழகா எடுத்து காட்டும் இது வந்து யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா boobs கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா எனக்கு வந்து boobsக்கு வந்து ஷேப் வேணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி underwire bras வச்சு நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராப் நம்ம போடுவோம்ல சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஐயோ ரொம்ப ரெட்டா இருக்குடா என்னடா பண்ணுவோம் அப்படின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா அப்புறம் மாத்திட்டு வேற ஏதாச்சும் வந்து போடுவோம் இங்க லூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுவோம்ல அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு இந்த இடத்துல மார்க்கே விழுதுன்னா அப்போ உங்களோட கப் சைஸ் வந்து சின்னதா இருக்குன்னு அர்த்தம் உங்க கப் சைஸை வந்து நீங்க மாத்தணும் எக்ஸ்ட்ரா இப்ப ஏல இருக்குன்னா பிக்கு மாத்தணும் பில இருந்தா சிக்கு மாத்தணும் சில இருந்தா டிக்கு மாத்தணும் அந்த மாதிரி கப் சைஸ் வந்து மாத்தி பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த வெயிட் வந்து போடாது வெயிட் போடாதனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா வந்து ஃபீல் ஆகும் இதை வந்து மாத்திக்கோங்க இன்னொரு விஷயம் இப்ப வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து அப்படியே லூஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு இறங்கி போய்கிட்டே இருக்குன்னா அப்போ உங்களோட நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் நீங்க வந்து கரெக்ட் கப் சைஸ் போடுறீங்களா அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க சோ கப் சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா இப்படி இந்த ஷோல்டர் சைடுல அந்த ஸ்ட்ராப் வந்து இறங்கி போய்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க வந்து சின்ன சைஸ் அதாவது நெக்ஸ்ட் சைஸ் இப்ப பில போட்டுட்டு இருந்தீங்க ஐ மீன் சில போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிக்கு வந்து மாறிக்கோங்க இந்த மாதிரி கப் சைஸை வந்து மாத்திக்கோங்க இதுதான் லைக் டைட்டா இருந்ததுன்னா உங்க கப் சைஸ் வந்து சின்னதா இருக்குன்னு அர்த்தம் லூஸ் ஆகி இறங்கி போயிட்டு இருக்க அந்த ஸ்ட்ராப்னா உங்களோட கப் சைஸ் வந்து பெருசா இருக்குன்னு அர்த்தம் இது ரெண்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான bra வேர் பண்றதா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஒரு bra வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கப் சைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த கலர் நான் இப்போ வந்து காமிக்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா போல்கா டாட்ஸ் ஆக்சுவலா கேமராக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஓகே இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுல ஃபுல்லா வந்து போல்கா டாட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஸ் செம்ம பியூட்டிஃபுல் கலர் வேற லெவல்ல இருக்கு அண்ட் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் மெட்டீரியல் அண்ட் அந்த ஒரு லக்ஸரி ஃபீல் ஆகட்டும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருக்கு அண்ட் இதுலயும் வந்து குட்டியா ஒரு சாட்டின் போ வந்து வச்சிருக்காங்க அண்ட் இதுலயும் வந்து அந்த டிசைனை வந்து விடலைங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த போல்கா மெட்டீரியலே வந்து இது பண்ணி அண்ட் இந்த வேஸ்ட் கிட்ட வந்து நல்ல ஒரு டைட்னஸ் கொடுக்குற மாதிரி அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கு அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன அந்த பேண்ட் இருக்கு இல்லையா அந்த பேண்டும் வந்து ப்ராப்பரா வந்து ஃப்ளோ ஆயிருக்கு இந்த பிராவோட பேர் வந்து Taabu ரோஸ் போல்கா பிரிண்டட் பேடட் வயர் ஃப்ரீ டி-ஷர்ட் பிரா ஓகே இந்த டி-ஷர்ட்ஸ்க்கெல்லாம் வேற லெவல்ல நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லைக் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிராண்டே வந்து சொல்லலாம் பிளாக் கலர்ல வாங்கியிருக்கேன் எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்காதீங்க காமிக்கிறதுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ என்கிட்ட பெருசா இந்த கலர்ஸ் இல்லை அண்ட் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க பிளாக் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுல ஹைலைட் ஆன அந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் பேடட் நோ அந்த அண்டர்வயர் எல்லாம் கிடையாது அண்ட் பிகினரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரா அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டின் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பேரு Susie Black Beauty Satin Neck Cotton Padded Everyday Bra ஸோ அடுத்தது மெயினா நம்மளுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் டைப்ஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணலாம் லைக் க்ராப் டாப் இந்த மாதிரி ஆஃப் ஷோல்டர் டைப் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணுவோம் இதுக்கு நான் நார்மல் பிராஸ் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அன்அட்ராக்டிவா இருக்கும் என்னடா இது கண்ணு
அந்த பக்கமே தான் ஊத்துற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாரோட வார்ட்ரோப்லயும் வந்து எல்லா ட்ரெஸ் டைப்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பிராஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிராவும் கண்டிப்பா நம்ம கூட இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் பிராஸ். டீப் நெக், அதாவது பின்னாடி எல்லாம் வந்து ரொம்ப டீப் நெக் சுடிதார்ஸ் வேர் பண்றாங்க. அனார்கலி சுடிதார்ல அந்த மாதிரி இருக்கும், பிளவுசஸ்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஆஃப் ஷோல்டர் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராப் வச்சு பிராஸ் எல்லாம் வேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். என்னதான் இறக்கி வச்சாலும் கண்டிப்பா அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அது வந்து லைக் பப்ளிக் போகும்போது கொஞ்சம் செட் ஆகாது. பட் இந்த மாதிரி பிராஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டிக் ஆன் பிராஸ் மாதிரி நம்மளோட பூப்ஸ்ல வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அதோட ப்ராப்பர் ஷேப்ல வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் நல்லா கொஞ்சம் லிஃப்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். மெயின் அந்த நிப்பிள்ஸும் தெரியாது, அந்த இடமும் வந்து ரொம்ப எம்பாரசிங்கா தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் பிராஸ் எல்லாம் இப்போ பயங்கர ஃபேமஸா இருக்கு. அண்ட் இது வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டைப்ல அந்த லைக் ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரு டைப்ல வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா ஃபிளாப் அந்த ஃபிளஷ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து இந்த மாதிரி கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணா அந்த சிலிக்கான் இது இருக்கு. ஸோ இது நம்மளோட ஃப்ளஷ்ல வந்து அதை ஒட்டிக்கும். அப்புறமேட்டு ரிமூவ் பண்றதுனாலும் ஈஸி தான், கொஞ்சம் டைட்டா இருக்கும். பட் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து நீட்டா வந்து தொடச்சு மறுபடியும் இந்த ஒரு கவர் அதுக்கு மேல ஒட்டி வச்சுட்டா நீங்க எப்ப வேணாலும் ரீயூஸ் பண்ணலாம். டைட் அட்ஹெசிவ் பிளாக் பேக்லெஸ் ஸ்ட்ராப்லெஸ் பிரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு சில பேண்டீஸும் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த பேண்டீஸும் வந்து போரிங் காம்பினேஷன் இல்லாம வேற வேற அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ அதை ஒன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். பிரால வந்து இந்த மாதிரி போல்கா டாட்ஸ் உள்ள பிரா வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்கு மேட்சிங்கான இந்த மாதிரி பேண்டீஸும் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல் போல்கா டாட்ஸ். அண்ட் இது அந்த லைக்ரா மெட்டீரியல் தான், ரொம்ப நல்ல சாஃப்ட் டெக்ஸ்டர். அண்ட் இது நல்ல ஒரு கம்ஃபர்ட், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து நீட்டான ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சது காட்டன் பேண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர், ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஐ மீன் ஆக்சுவலா வந்து லெமன்ஸ் இருக்கு இதுல. இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாதிரி தான் ஒரு ஃபீல். அண்ட் இது பார்த்தோன்னே எனக்கு இன்னைக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா, வாங்க இது வாங்க அது வாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ரெகுலர் பனியன் மெட்டீரியல்ல ஒரு பேண்டி. இதுவும் வந்து நல்ல ஒரு அந்த கம்ஃபர்ட் ஃபீல். அண்ட் அந்த பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாவ் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாய்க்குட்டியோட பாவ் பிரிண்ட் அப்படின்ட்டு அந்த பிரிண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிங்க்ல வந்து நேவி ப்ளூ கலர்ல. அண்ட் இதுவும் வந்து நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி அண்ட் கம்ஃபர்ட்டும் வந்து கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல்ல அந்த நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரே வித் லைட் பீச் கலர். அண்ட் இது வந்து நார்மல் ரெகுலர் காட்டன் பேண்டி. நான் இப்போ காமிச்ச பிரா அண்ட் பேண்டீஸ் எல்லாமே வந்து shayaway.comல இருந்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஷயவேல நம்மளுக்கு ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரா சைஸ் கால்குலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பிரா சைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் பிகினராக இருந்தீங்க, எனக்கு வந்து கரெக்ட் சைஸான பிரா வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் பிரா சைஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷயவே பொறுத்த வரைக்கும் மாதம் அவங்களோட வெப்சைட்ல ஒவ்வொரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் வாங்கின ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா buy 2 bras and get 3 bras வந்து ஃப்ரீ. அந்த ஒரு ஆஃபர்ல தான் நான் வாங்கினேன். 2 ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கினா at ₹1049க்கு நமக்கு கிடைக்கும். 5 பேண்டீஸ் வாங்கினா at ₹599 rupeesக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்க வெப்சைட்ல இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிள். அண்ட் 15 டேஸ்ல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்சா ரிட்டர்ன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து அதுல டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா அப்படி நீங்க ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க 1000 rupeesக்கு மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா YT100 அப்படின்னு ஒரு கூப்பன் கோடு இருக்கு. அந்த கூப்பன் கோடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் நீங்க வந்து அவைல் பண்ணிட்டு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பிராஸ் அண்ட் பெஸ்ட் கம்ஃபர்ட் உள்ள பிராஸ் நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம் ஷயவேல இருந்து. So yes my dear friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, tata, bye bye.